சமுதாயம் தடம் புரள்வதற்கு மிக முக்கியமான காரணம் மேற்கத்திய கலாச்சாரம் தான் அப்படின்ட்டு மிக ஆணித்தரமாக பேசிட்டு சென்றிருக்காங்க. உண்மைதான். உண்ணும் உணவுல இருந்து உடுத்தும் உடை வரைக்கும் இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மிடம் வந்து விட்டது. சொல்ல போனா முஸ்லிம் பெண்களிடமும் வந்து விட்டதுன்றதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய செயல். ஆணிடம் பேசும்போது ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் உரத்த குரலில் பேச வேண்டும், நளினமாக பேசக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருது. ஆனா இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மிடம் வந்து அவுட்டிங் டேட்டிங் சொல்லிட்டு பலவிதமான பேர் வச்சுக்கிட்டு மார்க்கத்தில் கூடாத ஹராமான விஷயங்களை இன்று செய்ய ஆரம்பித்து அது இன்று முஸ்லிம் பெண்களிடமும் வந்து விட்டது. நவுது பில்லாஹி மின்ஹா. நம்முடைய முஸ்லிம் பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. அடுத்ததாக சமுதாயம் தடம் புரள முக்கியமான காரணம் பொருளாதாரமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஷாஹுல் ஹமீத் அவர்களின் மகரா அஃப்ரோஸ் ஆலிமா நூரியா அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين إذا أنفقوا ولم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. وقال صلى الله عليه وسلم: الاقتصاد في النفقة نصف المعيشة. அகிலத்தை படைத்த அழகின்ற ரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நமது ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமுதாயம் தடம் புரள காரணம் பொருளாதாரமே. இன்று நமது சமுதாயம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளில் இருந்தும் நெறிமுறைகளில் இருந்தும் தடம் புரண்டு செல்வதற்கு எத்தனை காரணங்கள் இருந்த போதும் அதில் பொருளாதாரம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. பொருளாதாரம் தான் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவசியமான தேவையாக இருக்கும் பணம், சொத்து, இவையெல்லாம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை உழைத்து சம்பாதித்து ஈட்ட வேண்டும் என்பதே நமது மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஆனால் அதை எப்படி சம்பாதிக்க வேண்டும், நாம் சம்பாதிக்கும் முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்துத்தான் நமக்கு வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் நமது மார்க்கம் காட்டி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: தொலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதை, எப்படிப்பட்ட சம்பாத்தியம்? ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதை கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் அந்த பொருளாதாரத்தை எந்த முறையில் செலவழிக்க வேண்டும் என்பதையும் நமது மார்க்கம் அழகாக காட்டி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அல்-இக்திசாது ஃபின் நஃபகதி நிஸ்ஃபுல் மஈஷா. செலவு செய்வதில் நடுநிலையான போக்கை கையாளுவதை வாழ்க்கையிலேயே பாதியாக கூறினார்கள். அல்லாஹ் கூறுகிறான்: வல்லதீன இதா அன்ஃபகு. அவர்கள் செலவு செய்தால் வலம் யுஸ்ரிஃபு, எல்லை மீறி சென்றுவிட மாட்டார்கள். வலம் யக்துரு, உலோபித்தனம் கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார்கள். வகான பைன ذلك قواما, நடுநிலையான போக்கையே கையாளுவார்கள் என அல்லாஹ் சொல்றான். ஆக இஸ்லாம் பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக தேவையற்ற விஷயங்கள், வீணான விஷயங்கள் அதை செலவழித்து ஆடம்பர செலவு செய்து வீண் விரயம் செய்வதையும் தடை செய்கிறது. அதே நேரத்தில் பணத்தை சேர்த்து பொத்தி பொத்தி வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்வதையும் தடை செய்கிறது. இரண்டும் அல்லாத ஒரு நடுநிலையான போக்கை கையாள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இன்று நமது சமுதாயம் பொருளாதாரத்தை ஈட்டும் விஷயத்திலும் அதை செலவு செய்யும் விஷயத்திலும் தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலத்துல பண தேவை உடையவர்களாக, சிரமப்படுபவர்களாக எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. பசியினால தவிப்பவர்களாக, கஷ்டப்படுபவர்களாகவும் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. ஆனா இவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு, இவர்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு சில வசதி படைத்தவர்களுக்கு மனம் வருவதில்லை. மாறாக அந்த பொருளாதாரத்தை தேவையற்ற விஷயங்களின் மீதும், தான் பிறர் முன்னால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமான விஷயங்களின் மீதும் செலவு செய்கிறார்கள். ஆனால் நமது மார்க்கம் இப்படி வழிகாட்டவில்லை. அல்லாஹ் கூறுகிறான்: உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் நிறையம்
செய்யாதீர்கள் என்கிறார்.